செண்பகா, உன்னை நினைச்சா ரொம்ப கவலையா இருக்குடி. நம்ம குடும்பத்துல சம்பாதிக்க வேற ஆள் இல்லடி. நீதான் முதல்ல தலை எடுத்தவ. வேற வழி இல்லாம தான் சென்னைக்கு உன்னை வேலைக்கு அனுப்புன. நீ எங்க போனாலும் எனக்கு மகளா இருப்பேன்னு நம்பிதான் உன்னை அனுப்புனேன். அந்த நம்பிக்கையில கல்லு விழுந்துருமோன்னு பயமா இருக்குடி. ஏமா இப்படி தேவையில்லாம வளர்ற? நான் உனக்கு மகளா இல்லாம எங்க போயிட்டேன்? சும்மா வீணா பிரம்ம பிடிச்ச மாதிரி ஏதாவது பேசாத. எதுடி பிரம்ம? அந்த பையன் ஆகாஷ் சாக கிடந்தவ கண்ணு முழிச்சிட்டு அவங்க அப்பா அம்மா நான் இத்தனை பேர் பக்கத்துல வச்சுக்கிட்டு செண்பகா எங்கன்னு உன்ன தேடிக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் முறையாவா இருக்கு? அவன் அப்படி நாகரிகம் இல்லாம நடந்துக்கிட்டதுக்கு நான் எப்படிமா பொறுப்பாக முடியும்? அவன் தானே தேடினா, நான் அவனை தேடலையே. நான் அவனை தேடிட்டு தெரிஞ்சாதானே உன்னை விட்டு போயிடுவேன்னு நீ கவலைப்படணும். நான் தான் அவன் விருப்பத்துக்கு சம்மதிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு உனக்கு மகளா தானமா இருக்கேன். அப்புறம் என்ன உன் பிரச்சனை? அவன் முட்டாள்தனமா தற்கொலை பண்ணிக்க முயற்சி பண்ணதுக்கெல்லாம் ஏமா எல்லாரும் சேர்ந்து என்ன பொறுப்பாக்குறீங்க? ஒரு ஆம்பளையோட முட்டாள்தனத்துக்கு கூட ஒரு பொம்பளை தான் பொறுப்புன்னு ஏன் சொல்றீங்க? இப்படி எல்லாம் பேசுறதுனால ஒரு பிரயோஜனம் இல்ல செண்பகா. அவன் முட்டாள்தனமா பண்ணானா கெட்டிக்காரத்தனமா பண்ணானா உலகம் பாக்காதுடி. அவங்க அப்பா அம்மா அவங்க பையனோட முட்டாள்தனத்தெல்லாம் மறைச்சிட்டு உன்னை தாண்டி கூண்டுல நிறுத்தி குத்தம் சொல்வாங்க. உலகமும் உன்னை தாண்டி குத்தம் சொல்லும். நியாயம் பேசுறதுல என்னமா கெட்டிக்காரத்தனம் இருக்கு? பாதிப்பு வராம பாத்துக்கிறதுதான் கெட்டிக்காரத்தனம் இருக்கு. உனக்கு ஏதாச்சும் ஒண்ணுன்னா அது நம்ம குடும்பத்தையும் பாதிக்கும்டி. நம்ம குடும்பம் உதவிக்கு ஆள் இல்லாத குடும்பம்டி. எல்லார்கிட்டயும் பணிஞ்சு தாண்டி போகணும், குழஞ்சி தாண்டி பேசணும். இப்பவே தரமட்டத்துலதாமா இருக்கும். இதுக்கும் மேல பணிஞ்சு போகணும்னா பள்ளம் தோண்டிதான் போகணும். இவ்வளவு பணிவா நடந்துகிட்டும் கூட இந்த வீட்டுல நமக்கு ஏதாவது மரியாதை இருக்கா? ஏதோ மாமா ஒருத்தர் இருக்கிறதுனால பரவாயில்ல. இல்லனா இந்த வீட்டுல நம்ம கதி என்னன்னு நீ யோசிச்சு பாத்தியா? பிச்சைக்காரன் எந்த வீட்டுல பிச்சை எடுக்கணும்னு அவன் தீர்மானிக்க முடியாதுமா. எந்த வீட்டு கதவு திறந்திருக்கோ அந்த வீட்டுல போய் எடுக்க வேண்டியதுதான். அந்த மாதிரி தாண்டி நம்ம நிலைமையும். இந்த ஊர்ல நமக்குன்னு திறந்திருந்த வீடு இந்த வீடு தாண்டி. வேற வழியே இல்ல. அப்படி சொல்லாதம்மா. நான் பாட்டுக்கு நிம்மதியா கொஞ்சம் சுயமரியாதையோட சாரு மேடத்தோட ஹாஸ்டல்ல இருந்தேன். எனக்கு இந்த ஊர்ல இருக்கிறதுக்கு ஓரளவுக்கு தைரியம் வந்ததுக்கு காரணமே சாரு மேடம் தான். ரொம்ப மரியாதையா அன்பா வச்சிருந்தாங்க. எனக்கு இங்க ருக்கு அத்தையால பிரச்சனை வருதுன்னதும் துணைக்கு செல்வி அக்காவை அமுச்சு வச்சாங்க. அவங்க எனக்கு இவ்ளோ பண்ணியும் நான் அவங்களுக்கு செஞ்சதுன்னு எதுவுமே இல்லம்மா. அப்படி இருந்தோம் அவங்க என் மேல எவ்ளோ அன்பா என்ன ஒரு மகளை போல பாத்துக்கிட்டாங்க. நீதான் வந்து தேவையில்லாம அங்க ஆட்டம் போட்டு எல்லாத்தையும் கெடுத்து மறுபடியும் மரியாதை இல்லாத இந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்திட்டேன். அந்த பொம்பளை பத்தி பேசாத. உன்னை நான் பெத்தனா இல்ல அவ பெத்தாளா? பெத்து வளர்த்து ஆளாக்கி வச்சா புள்ள பிடிக்கிற மாதிரி வந்து அவ கடத்திட்டு போவாளா? உங்க அம்மா விட உனக்கு அவ முக்கியமாடி. ஐயோ அம்மா, நீ சம்பந்தம் இல்லாம பேசுற. நான் சொன்னது வேற. நான் சம்மதத்தோடு தாண்டி பேசுறேன். நான் உன்னை அடக்க ஒடுக்கமா பொத்தி பொத்தி வளர்த்து வச்சிருக்கேன். அந்த பொம்பளை உன்னை கூட்டிக்கிட்டு ஊரு ஊரா சுத்துறா. உன்னை ஆம்பளை மாதிரி ஆக்கிட்டா. அந்த பழக்கம் நம்மளுக்கு சரியா வராதடி. அப்படி எல்லாம் நடந்துகிட்டா நம்ம ஜனம் நம்மள மதிக்காதடி. அந்த அம்மா புரட்சி பண்றதா இருந்தா அவங்க மகளை வச்சு பண்ண வேண்டியது தானே. எதுக்கு ஊரார் மகளை தேடணும்? சொந்த மகளை பத்திரமா கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு அடுத்தவங்க மகளை இப்படி இழுத்தடிச்சிட்டு அவ கல்யாணத்தெல்லாம் கெடுக்கிறதா அந்த பொம்பளையோட பிளான் போல இருக்கு. செண்பகா, நீ எனக்கு மக. எனக்கு மட்டும் தாண்டி மக. உன்னை வச்சு தாண்டி நம்ம குடும்ப விருத்தி ஆகணும். உனக்கு நல்லபடியா கல்யாண காட்சிலாம் பண்ணி பார்க்கணும். நான் ஓ மகதாமா. அதுக்காக வேற யாரும் என்ன மகள கூட நினைக்க கூடாதா? அப்படி நினைச்சா நான் உன்னை உதறிட்டு அப்படியே அவங்களோட போயிடுவேனா? பைத்தியக்காரத்தனமா இருக்குமா நீ பேசுறது? ஐயோ சரிம்மா, நீ என்ன சொல்றியோ நான் அதுபடியே நடந்துக்கிறேன். அழுகையை நிறுத்து. நாளைக்கு எப்படியாவது வேற ஒரு ஹாஸ்டல்ல பாத்துரு. லீவு போட்டாவது பாத்துரு. அந்த பையன் ஒருத்தன் வந்தானே அவன் கிட்ட கேட்டு பாருமா. சரிம்மா, நாளைக்கு லீவ் போட்டு ஹாஸ்டல்ல பாத்துடுறேன். போதுமா?
என்ன பியூலானி, ஒரு பிரெட் வாங்கிட்டு வர சொன்னதுக்கு இவ்வளவு நேரமா பண்றது? பசியோட வெயிட் பண்ணிட்டு இருக்கால. செல்வி, மா பால் எடுத்துட்டு வா. நான் வந்துட்டேம்மா. ஹலோ. ஹாய் செல்லம், இப்பதான் பேசினேன். இருந்தாலும் உன்னோட குரலை இன்னும் ஒரு தடவை கேட்கலான்னு தோணுச்சு, அதான் கூப்பிட்டேன். அப்புறம் சாப்பிட்டியா? இன்னைக்கு என்ன பிரெட்டா? பிரெட்ல தக்காளி வச்சு சாண்ட்விச் மாதிரி சாப்பிடியோ? சும்மா தலன்னு இருக்க. ராத்திரி நேரத்துல நீ ரோட்ல போனா தெருவிளக்கே வேண்டாம் போல இருக்கு, அவ்வளவு பிரகாசமா இருக்க. அப்படி இருக்க நீ, சும்மா சொல்லக்கூடாது, செவன்னு இருக்க. உன்ன இனிமே செவத்த குட்டின்னு கூப்பிட்டா செல்லம்? டேய் புறம்போக்கு. ஓ, நீ என்ன அப்படி கூப்பிட விரும்புறியா? சரி, என்ன இப்ப கூப்பிட்டுக்க. எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல. சரி செல்லம், வெளியே போயிட்டு வந்து டயர்டா இருப்ப, ரெஸ்ட் எடு. அப்புறம் பிடிக்கிறேன் உன்னை. வச்சட்டுமா? பாய் செவத்த குட்டி. டேய் இடியட். This number is currently switched off. லூசு, இடியட், பொறுக்கி பையன். அம்மா புர்லாவுக்கு உங்களுக்கு சாப்பாடு ரெடி பண்றேன். சரிம்மா, இவ சாப்பிடட்டும். சாப்பிட ஆர்த்தி. என்னம்மா போன் பேசிட்டு வந்து இப்படி பேர்ந்த மாதிரி உட்கார்ந்திருக்க? எவனோ ஒருத்தன் போன் பண்ணி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் கண்ணா பின்னான்னு பேசினா மேம். திருப்பியும் அவன் தான் கூப்பிடுறான் மேம். உன்னை லவ் பண்றேன், உன்னை அடையாம விட மாட்டேன், நீ தான் உயிர்னு அது இதுன்னு பேசுறான் மேம். குரல் ஏதாவது அடையாளம் தெரியுதா? இல்ல மேம், அறிமுகம் இல்லாத குரல், யாருன்னு தெரியல. இந்த மாதிரி சில பைத்தியக்காரங்க இருக்காங்க. கண்ணா பின்னான்னு இந்த மாதிரி போன்ல பேசுறது அவங்களுக்கு ஒரு இன்பம். சரி விடுமா. ஏய், நீ சாப்பிடு. அடுத்து ஒரு 2-3 தடவை போன் பண்ணிட்டு அப்புறம் விட்டுருவானுங்க. சாப்பிடு.